மகாவிஷ்ணுவின் தசாவதாரங்களில் 5வது அவதாரம்தான் வாமன அவதாரம். வாமனன் என்றால் குள்ளமான வடிவினன் என்று பொருள். பிரகலாதனின் பேரன்தான் மகாபலி சக்கரவர்த்தி. இவர் அசுர குலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் தன் தாத்தாவைப் போலவே தீவிர விஷ்ணு பக்தராகவும் சிறந்த ஆட்சியாளராகவும் திகழ்ந்தார். தன்னை நாடி வந்தவர்களுக்கு வேண்டியதை கொடுத்து செழிப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தார். ஒரு சமயம் அவர் 3 உலகங்களையும் ஆளும் நோக்கத்துடன் ஒரு மாபெரும் யாகத்தை செய்யத் தொடங்கினார். மகாபலியின் இந்த செயலால் அச்சமடைந்த தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் சென்று முறையிட்டனர். யாகத்தை முறியடிப்பதற்காக விஷ்ணு பகவான் ஒரு குள்ள உருவம் எடுத்து யாகசாலைக்கு வந்தார். மகாபலியிடம் 3 அடி நிலத்தை தானமாக கேட்டார். வந்திருப்பது சாதாரண குள்ளன் அல்ல, மகாவிஷ்ணுவே என்று அசுர குருவான சுக்கராச்சாரியார் எச்சரித்தும் மகாபலிதான் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும் என உறுதியுடன் வாமனன் கேட்டதை வழங்க சம்மதித்தார். உடனே பகவான் திருவிக்கிரமன் என்னும் பிரம்மாண்ட வடிவம் எடுத்து முதல் அடியால் வானுலகத்தையும் 2வது அடியால் மண்ணுலகத்தையும் அளந்தார். 3வது அடியை வைப்பதற்கு இடமில்லாமல் போகவே தன் வாக்கை காப்பாற்ற விரும்பிய மகாபலி 3வது அடியை தன் தலையின் மீது வைக்குமாறு பணிவுடன் வேண்டினார். விஷ்ணுவும் அவ்வாறே அவர் தலையில் அடி வைத்து அவரை பாதாள லோகத்திற்கு சக்கரவர்த்தியாக்கினார். உண்மையில் மகாபலி சக்கரவர்த்தியின் புகழை உலகறியச் செய்வதற்காகவே மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்தார் என்றும் கூறுவர். பாதாள லோகத்திற்கு செல்லும் முன் மகாபலி விஷ்ணுவிடம் வருடத்திற்கு ஒரு முறை தன் மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்கிறார்களா என்று பார்த்துச் செல்ல அனுமதி கேட்டார். விஷ்ணுவும் இதற்கு சம்மதம் தெரிவித்தார். மகாபலி பூலோகத்திற்கு வந்து தன் மக்களை சந்திக்கும் நாளே கேரள மக்களால் கோலாகலமாக கொண்டாடப்படும் ஓணம் பண்டிகையாகும். உலகளந்த பெருமாளுக்கு பல இடங்களில் கோவில்கள் இருந்தாலும் காஞ்சிபுரத்தில் இருக்கும் உலகளந்த பெருமாள் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாகும்.